என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருவதை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அதிகாலை வேளையில் ஒரு 10 நிமிடம் இந்த யோகாசன பிராணாயாமங்களை செய்துவிட்டால் நம் உடல்நலம் பெற்று என்றும் ஆரோக்கியமாக நெடிது இணைந்து வாழக்கூடிய தன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. நமக்கு நாமே டாக்டர்களாகக்கூடிய தன்மை நமக்கு கிடைத்து விடுகிறது. இது ஒரு யோக சாதனை. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். இது ஒரு தவநிலை. மற்ற விளையாட்டுக்கள் அப்படி அல்ல. இது ஒரு தவநிலை. நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு தன்மை பெறக்கூடிய அற்புதமான ஆசனம். அந்த நிலையில் இன்றைக்கு எனது பயிற்சிசாலையில் சீஃப் யோகா மாஸ்டராக இருக்கக்கூடிய சங்கரன் அவர்கள் OITTயில் 500 அவார்ட்ஸ் படித்து அதில் தேர்வு பெற்று 36 வயது ஆகிறது. அதற்கு பின்னால் MSc யோகா படித்து எனது பயிற்சியாளரில் சீஃப் யோகா மாஸ்டராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது நின்ற கூர்மாசனத்தை செய்யப்போகிறார்கள். அது ஒரு கடினமான ஆசனம். ஆசிரியராக இருப்பவர்கள் கண்டிப்பாக இது போன்ற கடினமான ஆசனங்களை தன் கைவந்த கலையாக வைத்து கொள்ள வேண்டும். என் அருமை சீடர் சங்கரன் அவர்களே, நீங்கள் நின்று கொண்டு அந்த கூர்மாசனத்தை செய்யுங்கள், பார்க்கலாம். மிகவும் கடினமான ஆசனம். பந்துக்கண்ணு முட்டு பாதங்கள், புஜங்கள், கைகள் இவைகளை செம்மைப்படுத்தும். ஜீரணக்கருவிகளை சரியாக செயல்படுத்தும். கழுத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். தலையிலிருந்து பாதம் வரை உள்ள அத்தனை நாடி நரம்புகளையும் இழுக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது அப்படியே பின்பக்கமாக திரும்புங்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். எப்படி கை போகிறது, எப்படி தலைக்குள்ளே போய் அந்த கவுட்டுக்குள்ளே போய் இப்போ பிடிக்கிறது என்று சொன்னால் மிக கடினம். உடம்பு பூராவும் கவுட்டு வழியே வெளியே வந்துடுது. முதுகெலும்பு நன்றாக வளைக்கப்படுகிறது, இழுக்கப்படுகிறது. இவையெல்லாம் பயிற்சியில் தேர்ச்சி பெற வேண்டும். தினம் செய்ய வேண்டும், காலையிலும் மாலையிலும் செய்ய வேண்டும். இவையெல்லாம் யோகாசன ஆசிரியராக இருப்பவர்கள் கண்டிப்பாக செய்து தன் கைவந்த கலையாக வைத்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நிமிர்ந்து மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். அப்படியே இருங்க. மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை அப்படியே செய்யுங்க. இப்படி இங்கே பார்க்க இன்னொரு தடவை செய்யுங்க. அதான் முகம் அங்கே தெரியும் கேமராவுக்கு. நின்ற கூர்மாசனம். பொதுவாக இதை படுத்துக்கொண்டு தான் செய்வார்கள். நின்று கொண்டு செய்வது என்பது மிக மிக கடினம். படுத்துக்கொண்டு பழகி அதன் பின்னர் தான் நின்று கொண்டு செய்யக்கூடிய ஒரு தன்மை உடலுக்கு ஏற்படும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நல்ல மூச்சு இழுத்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த பக்கமாக திரும்பி செய்யுங்கள். காலை அகலமாக வைத்துக் கொள்ளுங்கள். பக்கவாட்டில் செய்கிறார்கள். கை எப்படி வைக்கிறார்கள் என்பதை பார்த்து கொள்ளலாம். தலை எப்படி உள்ளே போகிறது என்பதை பார்த்து கொள்ளலாம். நின்ற கூர்மாசனம். மெதுவாக நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறார்கள். இது போன்ற ஆசனங்களை செய்ய முடியாது அவர்கள். எத்தனையோ பேர் பார்க்குறோம். யூனிவர்சிட்டியிலே எத்தனையோ ப்ரொஃபஸர்ஸ் யோகத்தை பாடமாக எடுத்து நன்றாக போதிப்பார்களே தவிர அதை செய்து காட்ட மாட்டார்கள். செய்து காண்பிப்பதனால் அவருடைய
திறமை வல்லமை எல்லாம் தெரியும். யோகாசன ஆசிரியர்கள் ஆகிவிட்டாலே இது போன்ற கடினமான ஆசனங்களை அனாவசியமாக செய்யக்கூடிய அளவுக்கு கைவந்த கலையாக வைத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் யோகாசன ஆசிரியராக பரிமளிக்க முடியாது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் அதிக நாள் வாழ வேண்டும். யோகாசன ஆசிரியர் என்றால் 100 ஆண்டை கண்டிப்பாக தாண்ட வேண்டும். அந்த காலத்து முனிவர்களெல்லாம் 10,000 ஆண்டுகளை தாண்டி இருக்கும் பொழுது யோகாசன ஆசிரியர்கள் 100 வயதை நோயின்றி தாண்டியே ஆக வேண்டும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை யோகாசன நிபுணர்கள் ஆசிரியர்கள் பயின்று தன்னுடைய கைவந்த கலையாக கடினமான ஆசனங்களை வைத்துக்கொண்டு நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசன ஆண்டியப்பன். வணக்கம்.